உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 34:10, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மை கூட உங்களுக்கு குறையாதுங்க, ஒரு இம்மி கூட குறையாதுங்க. எனக்கு அறிவே இல்லைங்க, உங்களுக்கு நன்மை குறையாது, தேவன் கொடுத்துடுவாரு. எனக்கு பணமே இல்லைங்க, எப்படிங்க நன்மை வரும்? தேவன் கொடுத்துடுவாருங்க. ஒரு நன்மை கூட குறையாது, ஒரு இம்மி கூட குறையாது. அப்படிதான் தேவன் சொல்கிறாங்க. சரிங்களா? கவலையே படாதீங்க, தேவன் இருக்காரு, உங்களுக்காக நன்மை செய்வார். சிங்கக்குட்டிங்க என்ன பண்ணுன்னா, அவங்க அம்மா பின்னாடியே போகும். அம்மா சாப்பாடு போடுவாங்க, நம்மளுக்காக வேட்டையாடி சாப்பாடு போடுவாங்கன்னு அம்மா பின்னாடியே போவோம். அப்போ அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அந்த அம்மா சிங்கம் அது மான் ஓடுற ஸ்பீடுக்கு இந்த சிங்கமும் ஓடி ஆகணும். அதால் பாய்ந்து பிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மானை வேட்டையாடும் போது அந்த மான் தப்பிச்சிருச்சுன்னா அப்போ அந்த சிங்கத்துக்கு சாப்பாடு கிடைக்காது. அப்போ அது குட்டிங்களுக்கு சாப்பாடு போட முடியாது, குட்டிங்க பட்னியாக கிடக்கும். அப்போனா சிங்கம் நிறைய தடவை அப்போ என்ன பண்ணும், வேட்டையாடும்போது அது தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அப்போ அந்த சிங்கக்குட்டிகள் பட்டினியாக கிடக்கும். ஆனால் நம்ம தேவன் இருக்கார்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க, தேவனுடைய குட்டிங்க, கரெக்டாக? நீங்கள் யூதராஜ சிங்கத்துடைய குட்டிங்க. அவர் உங்களை பட்டினி போட மாட்டாருங்க. அவர் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கரெக்டாக வேட்டையாடி போட்டுருவார். கவலைப்படாதீங்க, அவரால் எல்லா நன்மைகளையும் உங்களுக்காக வேட்டையாட முடியும். எந்த வேட்டையாடுறதுல எந்த தோல்வியும் அவர் அடைய மாட்டார். யூதராஜ சிங்கம் தோல்வி அடைய மாட்டார். ஆனால் காட்டுக்கே ராஜா சிங்கம் தோல்வி நிறைய தடவை அடையும், என்னைக்கோ ஒரு நாள் வெற்றி அடையும். அப்பொழுது தான் அந்த குட்டிங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். ஆனால் யூதராஜ சிங்கம் எப்பொழுதும் அவருக்கு தான் வெற்றி வரும், அவருக்கு தான் ஜெயம் வரும். அதனால் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறையாது. உங்களால் ஓவர்டேக் பண்ண முடியல, கரெக்டாக? நன்மையை பிடிக்கணுன்னா நீங்கள் ஓவர்டேக் பண்ணி அந்த நன்மையை பிடிக்க முடியல. ஆனால் தேவன் அப்படி கிடையாது, அவர் வேட்டையாடி கொடுத்துடுவார். எனக்கு இந்த உலகம் போகிற ஸ்பீடில் என்னால் போக முடியலங்க, இந்த உலகம் மிகவும் விரைவாக ஓடுது, என்னால் அந்த ஸ்பீடில் போக முடியலன்னா தேவன் இருக்கார். உங்களுக்காக வேட்டையாடுவதற்கு தேவன் இருக்கார். உங்களை குட்டிகளாக தான் பார்க்குறாரு, உங்களை வேட்டையாட சொல்ல. அவர் உங்களுக்காக வேட்டையாடி அந்த நன்மையை கொடுப்பார். சரிங்களா? முந்தி சென்று எனக்கு பழக்கம் இல்லைங்க, அதனால் எங்கள் வீட்டில் எந்த நன்மையும் எனக்கு வரல. தேவனால் எந்த இடத்துலையும் முந்தி செல்ல முடியும். அவர் உங்களுக்காக எந்த நன்மைகள் நீங்கள் கேட்குறீங்களோ, மான் கேட்குறீங்களா, முயல் கேட்குறீங்களா, என்ன கேட்டாலும் அவர் அந்த நன்மையை பிடிச்சிட்டு கொடுத்துருவார். சரிங்களா? எந்த நன்மையும் உங்களுக்கு குறைவுபடாது. அவர் உங்களை திருப்தியாக வச்சு பாருங்க, அவர் திருப்தியாக ஆக்குவார். ஒரு இம்மி கூட குறையாது. எப்படிங்க எனக்கு எதுவுமே இல்லைங்க, எந்த வருமானமும் இல்லை, எப்படி நான் வாழ்கிறது அப்படிலாம் கேட்குறீங்களா? அவர் இருக்கார், அவர் உங்களுக்காக வேட்டையாடி போடுவார். அதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு நன்மைகள், என்னென்ன நன்மைகள் வேணும்? வேலை வேணுமா? அந்த வேலையை அவர் வேட்டையாடி கொண்டு போடுவார். சரிங்களா? நீங்கள் தைரியமாக போங்க, வேலை தேடுறதுக்கு தைரியமாக போங்க. தேவன் உங்களுக்கு வேட்டையாடி நல்ல வேலையை கொண்டு கொடுப்பார். நீங்கள் ஒரு குட்டி மாதிரி, தேவனுடைய பிள்ளை மாதிரி அவர் பின்னாடி போனால் போதும், அவ்வளோதான். மற்றதெல்லாம் அவர் கொடுத்துடுவார். பொண்ணு மாப்பிள்ளை வேணுமா? தேவன் வேட்டையாடி நல்ல பொண்ணு மாப்பிள்ளையை அவர் உங்களுக்காக கொண்டு கொடுப்பாரு. சரிங்களா? ஆரோக்கியம் வேணுமா? தேவன் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாரு. எல்லாமே அவர் செய்வார். நம்ம அவரை தேடணும், அவ்வளோதான். அவருக்கு பயந்து நடக்கணும், அது போதும். உங்களுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது, ஒரு இமி கூட குறையாது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி. உங்கள் பிள்ளைங்க உங்களை தேடி தான் வராங்க, உங்கள் பின்னாடி தான் வராங்க. உங்களுடைய பிள்ளைங்க, உங்களுடைய குட்டிங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்காக வேட்டையாடி நல்ல நன்மைகளை உங்கள் பிள்ளைங்களுக்கு கொண்டு கொடுப்பீங்க. அதற்காக நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள்
பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன், ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்க நரகத்துல தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்றது? அப்பா, பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. இப்போ கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை நீங்க பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. அப்பா, உங்களுக்கு நன்றி அப்பா. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்க வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்தியவானத்துல உங்களுக்கு சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால பரிசுத்தமா வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்க உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.